மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். தஞ்சை காமராஜர் மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அங்குள்ள டீ கடையில் தேநீர் அருந்தினார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சையத் மௌலானா. வணக்கம் சையத் மௌலானா. தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை தொடர்ந்து வேறு என்னென்ன திட்டப்பணிகள் எல்லாம் ஈடுபட இருக்கிறார் குறித்து நேற்றைய தினம் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் தஞ்சைக்கு வருகை தந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர். அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ச்சியாக இன்றைய காலையில் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கிற்கு அவர் நடைப்பயணமாக மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு பொதுமக்கள், மாணவர்கள் என அனைவரும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு வரும் பொழுது அவர்கள் பெண்களிடம் அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ச்சியாக அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய நடைப்பயிற்சியில் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று பல்வேறு மாணவிகள் அதே போன்று பெண்கள் அதே போன்ற ஆண்கள் என அனைவரிடம் அவர்கள் வாக்கு சேகரித்து பொதுமக்களிடம் அவர் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சை காமராஜர் மார்க்கெட் என்பது பழமையான மார்க்கெட்டு, தஞ்சை மைய பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட். இங்கு அதிகமான பொதுமக்கள் இங்கு அதிகாலையிலே அதிகமான வருவார்கள். அதனால் அந்த மார்க்கெட் பகுதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை புரிந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளுக்காக சென்று அவர் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து அதே போன்று அந்த திமுக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் வாக்குறுதி கூறி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ச்சியாக அந்த 4 பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடை பகுதிகளிலும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அதிகமாக கூட இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவர் சென்று பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து பின்னராக அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களிடம் அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ச்சியாக அங்கிருந்து வாகனத்தில் புறப்பட்டு தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் அமர்ந்து அவர் டீ அருந்துவதற்காக வந்தார். அங்கு அவர்களுக்கு என்ன டீ வேணும் என்று கேட்ட பொழுது அவர் எனக்கு காப்பி தான் வேண்டும் என தெரிவித்தார். உடனடியாக அங்கு பணியில் இருந்த அந்த ஊழியர் திடீரென முதலமைச்சர் வந்ததனால் அவருக்கு ஒன்றும் புரிய முடியலை. மகிழ்ச்சி ஆழ்ந்தவர் அவர் உடனடியாக காப்பி ரெடி பண்ணி அவர்களுக்கு முதலமைச்சருக்கு கொடுத்தார். உடனடியாக முதலமைச்சர் அந்த காப்பியை அறிந்துவிட்டு தற்போது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் 10 மணிக்கு மேல் விவசாய சங்கங்கள் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களை சந்தித்து அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை கூறுகிறார்களோ இல்ல வாக்குறுதியில் என்னென்ன கேட்கிறார்களோ என அவரிடம் கருத்து தெரிவித்த பிறகு அவர் அந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவர் ஓய்வு பெறுகிறார். அதன் பின்னராக மாலையில் திருவாரூர் மாவட்டம் குடராச்சேரியில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் தஞ்சை, நாகை உள்ளிட்ட வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.